1990 இந்தியா என்றால் சொல்லிக் கொள்ளும்படி அன்னைக்கு சர்வதேச அளவில் பிரபலமான நிறுவனமோ காரோ இல்லை. அந்த சமயத்தில் டாடா மோட்டார்ஸ் டெல்கோ என்று சொல்லப்பட்டது. ஆனால் 1993ஆம் ஆண்டு ரத்தன் டாடா இந்தியாவிலேயே ஒரு காரை தயாரிக்கும் திட்டத்தை அறிவிக்கிறாரு. ரத்தன் டாடா பேச்சோடு நிறுத்தி கொள்ளாமல் இந்தியர்களுக்காக இந்தியர்களே தயாரிக்கும் கார் திட்டத்துக்கு ரூபாய் 1700 கோடி ஒதுக்குறாரு. இன்னைக்கு பொறியியல் துறையில பயன்படுத்தப்படும் கேட் என்று சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை முதல் முறையா காரை தயாரிக்க பயன்படுத்தினாரு. அதற்கும் ரத்தன் டாடா சுமார் 120 கோடி ரூபாயை ஒதுக்குறாரு. டாடாவுக்கு ஏன் இந்த வேலை, டெல்கோவை கடன் சூழப்போகுது அப்படின்னு பலரும் சொல்றாங்க. அந்த விமர்சனங்களை எல்லாம் ரத்தன் டாடா கண்டுகொள்ளவே இல்லை. அவர் அக்கறை எல்லாம் டாடாவின் புதிய கார் எப்படி இருக்கணும் அப்படின்ற சிந்தனையிலேயே இருந்தது. இதையெல்லாம் தாண்டி கடைசியா இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட காரின் ஒரு புரோட்டோடைப் டூரின் இத்தாலியில தயாரானது. டெல்கோ ஆலையில இருந்து சற்று தொலைவில் வைத்து டெல்கோ தயாரித்த அந்த பர்பிள் நிற காரை திறக்கிறாரு. இப்போது அனைவரின் முகத்திலும் மகிழ்ச்சி. குறை சொல்பவர்களும் தேவைதான், அவர்களால் தான் நான் என்னை செதுக்கி கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு.